டியர் ஃபாலோவர்ஸ், அண்மைய சில மணித்தியாலங்கள் ஈரானுடைய யுத்தகலம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். அதிலும் மிக முக்கியமானது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்து. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணித்தியால காலக்கெடுவை விதித்திருக்கின்றார். தான் கொடுத்த 10 நாட்களில் மிகுதி இருப்பது 2 நாட்களே, அதாவது 48 மணித்தியாலங்களே. அந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் ஒரு மிகச்சிறந்த முடிவு எட்டாவிடில் ஈரானை நரகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சூழலித்திருக்கின்றார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எவ்வாறான தாக்குதல்கள் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு பிறகு இடம்பெறப் போகின்றது என்று. அதே சமயம் அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் போர்ஸ், அதாவது சிறப்பு அதிரடிப்படை ஈரானுக்குள் களமிறக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அண்மைய சில மணித்தியாலங்களாக அமெரிக்காவுடைய 2 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருந்தன. சுட்டு F-15E மற்றும் A-10 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன ஈரானில். அந்த விமானத்தில் இருந்த பைலட்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளையே அவர்கள் மேற்கொண்டிருப்பதாகவும், கடுமையான துப்பாக்கி சண்டைகள் 2 தரப்புக்கும் இடையில், அதாவது ஈரானுடைய புரட்சிகர படை மற்றும் அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் போர்ஸுக்கு இடையே நடந்து வருவதாக, மத்திய ஈரானில் நடந்து வருவதாக ஒரு தகவல்கள் வெளிவந்த வண்ணமே உள்ளன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யாருடைய கைகளில் அந்த விமானிகள் அகப்பட போகின்றார்கள் என்று. ஈரானுடைய கைகளில் அகப்பட்டு விட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றியாக ஈரானுக்கும் மிகப்பெரிய தோல்வியாக அமெரிக்காவுக்கும் மாறிவிடும் என்ற ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டையினை அமெரிக்கா தொடங்கி இருக்கின்றது மத்திய ஈரானில். இதே போன்றதொரு மீட்பு நடவடிக்கையினை பொஸ்னியாவில் கூட 1990ஆம் ஆண்டு கால பகுதிகளில் வெற்றிகரமாக செய்திருந்தது அமெரிக்கா. ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூ முயற்சி, அதே சமயம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான முயற்சி என்று சர்வதேச வல்லுநர்கள் இந்த விடயத்தை தெரிவிக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான விடயங்கள் வரும் மணித்தியாலங்களில் அல்லது வரும் நாட்களில் தெரிய வந்துவிடும் யாருடைய கைகளில் அவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்கள் என்று. அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டணி தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன ஈரான் மீது. ஈரானுடைய மிகப்பெரிய பாலம் தகர்க்கப்பட்டிருந்தது, D1 பாலம். அதே சமயம் ஈரானுடைய புஷர் அணு உலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. நேரடியாக தாக்கப்படாவிடனும் அருகாமையில் தாக்குதல் இடம்பெற்றதன் விளைவாக ரஷ்யா தனது பணியாளர்களை உடனடியாக அந்த அணு உலையிலிருந்து வெளியேறுமாறு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றது. ஈரானும் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடுத்த வண்ணமே உள்ளன. இஸ்ரேலுடைய மத்திய பகுதிகள், இஸ்ரேலுடைய இதர பகுதிகள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளால் தொடர்ச்சியாக நடந்த வண்ணமே இருக்கின்றன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். போரியல் விடயங்களை பார்க்கும் போது இந்த யுத்தம் நாளையோ அல்லது நாளை மறுதினமோ அல்லது வரும் வாரங்களிலோ முடிவடைவதற்குரிய எந்தவித சாத்திய கூறுகளையும் வெளிப்படுத்தவில்லை. அதே சமயம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானில் இடம்பெறப் போகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு தாம் தயாராக இருப்பதாகவும், ஆனால் ஒரு நிலையான தீர்வு, அநியாயமாக தம் மீது முன்வைக்கப்பட்ட இந்த போரியல் விடயங்களுக்கு ஒரு நிலையான தீர்வு கிட்டாவிடில் தாம் எவ்வாறான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவுடைய இந்த யுத்தம் காரணமாக அமெரிக்காவுடைய ஈரான் உயர் அதிகாரிகள் 12க்கும் மேற்பட்டவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசலும் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கின்றன அமெரிக்காவில் என்ற ஒரு கருத்தும் வெளிவந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான விடயங்கள் இனி வரும் நாட்களில் நடக்கப் போகின்றது என்று. மீண்டும் ஒரு வீடியோவோடு சந்திப்போம் நண்பர்களே. தொடர்ச்சியான அப்டேட்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க.